மும்பைக்கும் டெல்லிக்கும் இன்னைக்கு மேட்ச் நடக்க இருக்கு. மழை வந்தா யாருக்கு சாதகமா இருக்கு? மழைக்காக சூப்பரான ஒரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேத்துல இன்னைக்கு யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு, பிளேயிங் 11 எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது உங்களோட கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லா கமெண்ட்டுமே நான் படிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் வேணால் அனுப்பலாம். மோஸ்ட்லி அதாவது பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்குது ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்குது. மோஸ்ட்லி என்ன கமெண்ட் வேணாலும் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து வீடியோவில் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண பார்த்துறேன் எப்படியாச்சும். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே மோஸ்ட் வாண்டட் கேம் அப்படின்னா இன்றைக்கி தான் அது நடக்க இருக்குது. இன்றைக்கி தான் வெறித்தனமான கேம் இருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த ஒரு போட்டியை தான் அப்படின்னு நான் வந்து ஷோராகவே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நடந்து என்னப்பா பிளேயா போவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாரு. இன்னைக்கு எவன் ஜெயிக்கிறானோ அவன் வந்து பிளேயா போயிடுவான் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கு. அது மும்பைக்கு தான். டெல்லியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீ ஜெயிச்சாலுமே மும்பைக்கு இன்னொரு சைடு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிளேயிங் 11 எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி மழையை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்த்துடலாம். அதான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சு அப்படின்னா 11 மணி வரைக்கும் தான் வந்து பார்ப்பாங்க. அது வரைக்கும் போயிட்டு பிச்சு எல்லாம் செக் பண்ணுவாங்க, விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, 5 ஓவர் வச்சிடலாமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சான்ஸ் இல்லை அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாயிண்டை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது கிளைமேக்ஸை நோக்கி நெருங்கிட்டு இருக்கு. ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பிளேயாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கப்ப இதை கேன்சல் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான முடிவு வந்து அவங்க எடுத்திருக்காங்க. 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. அதாவது வந்து 1 மணி வரைக்கும் 12:30 வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சாதகமாக இருக்குது அப்படின்னா 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிப்பாங்க. அப்போ முடியறதுக்கு 2-3 ஆயிரும். ஒரு லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம்ல, ஜிடியோட வந்து 1 மணி வரைக்கும் போச்சுல, அதே மாதிரி இந்த மேட்சையும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, மழை வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மும்பை ஃபேன்ஸ் அதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயோ மழை வந்து எதுவும் போட்டி எதுவும் கேன்சல் ஆயிருமோ, ஒரு பாயிண்ட் எதுவும் கிடச்சிருமோ, நீ போட்டி நடந்தாவே டெல்லி அடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கான ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து மழை வந்துச்சு அப்படின்னா 1 மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆர்சிபிக்கு வந்து இன்னொரு ஒரு சாதகமானது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெங்களூரில் போட்டு மழை கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. டெய்லியுமே வேற லெவலில் மழை பெஞ்சிருக்கு. நீ என்ன அங்கே இருக்கியான்னு கேட்டீங்கன்னா பிச்சு ரிப்போர்ட்லாம் கால் பண்ணி கேட்குறோம்ல, என்ன மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். மழை இங்கே விட்டு உருக்கிது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் வந்து நண்பர்கள் தம்பி எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால வந்து பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவங்க லக்னோவுக்கு வந்து அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடியே வந்து ரீஸ்டார்ட் ஆகும் போதே வந்து எல்லாரும் கேட்டிங்கன்னா ஃபைனல் எங்கே ப்ரோ, குவாலிஃபயர் எங்கே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுருந்தேன். நான் அப்பயே வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் வந்து ஃபைனல் நடக்க போகுது, குவாலிஃபயர் அங்கே தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நடக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் குவாலிஃபயர் 1 பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிஏ நியூ ஸ்டேடியம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல நடக்கிறது. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னங்க அப்படி, இது ஒரு டிஃப்ரெண்டான மூவாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னாலும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிளேயிங் 11 நம்ம பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு டெல்லியோட பார்த்தரலாம். டெல்லியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை மட்டும்தான் அவங்க நம்பி இருக்காங்க. கேஎல் ராகுல் இன்னைக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணாதான், பர்ஃபார்ம் பண்ணாலும் தோக்குறாங்க அது வேற விஷயம். கேஎல் ராகுல் பர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அபிஷேக் பொருள் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அஷிதோஷ் சர்மாவுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் அவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபாஃப் டூப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாங்கடே ஸ்டேடியமில் வேற லெவலில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக 500+ ரன்கள் அடிச்சிருக்காரு. வேற லெவலில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாகவே இருப்பாங்க. மிடில் ஆர்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில மேட்ச் அமையுது, ஓப்பனிங்குமே அமைய மாட்டேங்குது. அதனால தான் கேஎல் தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டாங்க. அதில் பேட்டிங் பார்க்கும்போது ஓப்பனிங் கேஎல் வந்து நல்லா பண்ணி கொடுத்தாதான். போன மேட்ச் வந்து நல்லாவே ஞாபகம் இருக்கும். கருண் நாயர் சூப்பராகவே அடித்து கொடுப்பாரு. அவரே கொண்டு வருவாங்களா அல்லது சமர் ரிஸ்வியே கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு போனதுனால நட்ராஜன் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அந்த ஆஃப் ஆன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தார். ஆனால் அது கேன்சல் பண்ணிவிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நம்ம பார்த்த ஜிடியோட விட்டு கொளுத்தி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அவரை போட்டு கொளுத்திட்டாங்க. அவருக்கு நியூ பால்லாம் ஓவரே கொடுக்கக்கூடாது, 11 ஓவருக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா வேற மாதிரி போடுவார். தப்பாக யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா விட்டு கொளுத்தி விட்டாங்க. அப்புறம் விப்ராஜ் லிங்கமும் இருக்கார், குல்தீப், அக்ஷர் இந்த மாதிரியும் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால வந்து டீம் பார்க்கும்போது பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது பேட்டிங்கும் ஓகே, பவுலிங்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்டார் பவுலரில் ஸ்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேஎலை தவிர வந்து இவங்க இன்னைக்கு நின்று முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி
யாருமே சொல்ல முடியல அப்படின்னு தான் சொன்னோம். அப்படியே கட் பண்ணோம்னா ரோஹித் சர்மா டீம் அங்கே போனோம் அப்படின்னா, அதாவது ஹர்திக் பாண்டியா டீம் எம்ஐ டீமுக்கு போனோம் அப்படின்னா அங்கே சூப்பரான பிளேயிங்கில் ஒன்று இருக்குது. ரோஹித் மட்டும் இன்னைக்கு நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு ஃபார்ம் வந்து நல்லாவே தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு சில மேட்ச் வந்து டவுன்ஃபால் இருந்துச்சு, இன்றைக்குமே வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பவர் பிளேயில் மட்டும் 1-2 விக்கெட் விட்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அந்த மாதிரி விட்ட எல்லா மேட்ச்லையும் சூப்பராகவே ஜெயிச்சிருக்காங்க. 2-3 விக்கெட் விட்ட எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா தோத்துருக்காங்க. வாங்கடை பிச்சை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்கை வேற மாதிரி அங்கே பண்ணுவார். ரோஹித் சர்மாவும் அவங்க நல்லாவே பண்ணுவார். அதனால வந்து அவங்க ஒரு டெக்னிக் சூப்பராகவே வச்சுருக்காங்க. பவர் பிளேக்குள்ளே விக்கெட் போச்சு அப்படின்னா வில் ஜாக்ஸாக இருக்கணும், பவர் பிளேக்கு அப்புறமேட்டு விக்கெட் போச்சு அப்படின்னா ஸ்கையை உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் பிளானிங்கோட தான் இருக்காங்க. பேட்டிங் அப்படி இருக்கும்போது ரோஹித், ரியான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸு, சூரியகுமார், திலக் மட்டும் இன்ன வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காரு. அவரும் பண்ணிட்டாருன்னா ஓகேவா இருக்கும். கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஓரளவு முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னே வச்சிடலாம். பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நான் பல நாட்களாக வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, டாப் பவுலிங், ஸ்டார் பவுலிங், இந்த பெஸ்ட் பவுலிங் இருக்குது எந்த டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மும்பை தாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். பூம்ரா வேற லெவல் ஃபார்மில் இருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் செம்மையாக ஹெல்ப் பண்ணுறாரு. தீபக் சகாரம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ப முடியல, கையில் இருந்த மேட்சை வச்சுக்கோங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டு போயிட்டாரு. வேற வழி இல்லாமல் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில எங்கே கொண்டு நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்ற நிலைமையில வந்து நிறுத்தி விட்டு போயிட்டாரு. அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நிலைமையே நீ தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து பவுலிங் வந்து அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணிடுவாங்க. அப்புறம் கரண் சர்மா இருக்காரு, அப்புறமேட்டு கார்பின் போஸ் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து சாட்னராக அவரான்னு போகும்போது அவர் பேட்டிங் நல்லா போகிறாரு, பவுலிங் ஓரளவு பவுன்ஸை போட்டு ஏற்றுவார் அப்படிங்கிறனால அவரையுமே இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சொல்ல முடியாது, சர்ப்ரைஸாக கரண் சர்மா சாட்னரை கூட போகலாம் அப்படின்னு கூட இது பண்ணுவாங்க. இந்த மேட்ச் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர் வந்து இருப்பாங்க. அடுத்த மேட்ச் வந்து இருக்க மாட்டாங்க. வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன், கார்பின் போஸ். அதனால் கார்பின் போஸ்க்கு இந்த மேட்ச் வந்து வாய்ப்பு கொடுக்க அதிகமாகவே இருக்குது. அடுத்த மேட்ச் பஞ்சாப்க்கு வந்து யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இருக்க போய் பார்க்கறனா பார்த்துக்கோங்க. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் 2 டீமை கம்பேர் பண்ணும்போது மும்பை அணி கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க. இருந்தாலுமே எனக்கு இன்னொன்று என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்கவன் பார்த்தீங்கன்னா பயப்படவே மாட்டான், எதுவுமே இல்லாதவன் பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் வருவான். அவன் தான் டெல்லி. அதனால கொஞ்சம் இதாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, டோர்னமெண்ட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்த நிலமையில நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியிலேருந்து ஒரு அடியை போட்டு அவனை உட்கார வச்சதே பார்த்தீங்கன்னா மும்பை அணி தான். கடைசியில் வந்து 4 ரன் அவுட்லாம் ஆகிருப்பாங்க அந்த மேட்ச்சில், டெல்லியில் நடந்துச்சு. அதனால அந்த பகையை தீர்க்கறதுக்காக நம்ம பிளே ஆஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதில் தான் வருவாங்க ஃபயரோட. அப்படி இருக்கும்போது மும்பைக்கு அதுக்கு சலைச்சவங்க கிடையாது, டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. என்னமோ பண்ணி பண்ணி நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிக்கிறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங் கிரவுண்டு. ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சாலும் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சுருட்ட பார்ப்பாரு. மழையை பொறுத்தளவு டெல்லி ஹர்ஷர் பட்டேலுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. லிட்ரலி ஒரு 133 அடிச்சு லிட்ரலி தோற்று போயிட்டாங்க. அந்த மேட்ச் மழை வந்து இவங்களை காப்பாற்றி அப்பா ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பஞ்சாப் மேட்சும் பார்த்தோம், லிட்டரலி அவங்க தோக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சி. அதனால் லக் ஃபேக்டர் அவங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ போங்க, இன்னைக்கு வந்து மும்பை ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ப்ரெடிக்ஷனுமே இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிப்பாங்க. ஆனால் உங்களோட கருத்துக்கள் இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். லிட்டரலி 1 மணி வரைக்கும் மழை பெஞ்சிருச்சு, நடக்கவே இல்லை அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிடச்சி தான் ஆகுது அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மும்பைக்கு தான் சாதகமாக இருக்கும். 14 பாயிண்ட் இருக்காங்க, 15 பாயிண்டோட போயிடுவாங்க. அடுத்து 2 பேருமே டெல்லியும் சரி மும்பை சரி போயிட்டு இவங்கள்ட்ட பஞ்சாப் டம்மாவும் தான் இருக்காங்க. பஞ்சாப்ட்ட அவங்க ஜெயிச்சாங்கன்னாவே போதும் 17 போயிடுவாங்க. டெல்லி அவங்க கூட ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 13 இருக்காங்க, 14 தான் வரும், 16 தான் வர 15 நினைக்கிறேன், அப்படி தான் வர மாதிரி இருக்கும், 16 வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஜெயிக்க முடியாது. அதனால் வந்து அடுத்த இன்னும் 1 வாரம் வரைக்கும் காத்திருக்கணும். அதெல்லாம் எதுக்கு தலைவா, இன்றைக்கே மேட்சை வச்சு முடிச்சு விட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். எவ்வளவு கமெண்ட் வேணாலும் சொல்லுங்கள். சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுகிறீங்க, அவர் நல்ல வீடியோ பண்ணுறாரு, இந்த மாதிரி பேடாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ சொல்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்பவே நன்றி. அந்த வில்லேஜ் விவசாயி அவரும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்குமே ரொம்ப நன்றி.